வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் விசிட்டிங் கார்டு, அதாவது பிஸ்னஸ் கார்டு கேன்வா யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது தான் இன்னைக்கு நான் வந்து வீடியோவை கொடுக்குறேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான கிளியராக நீங்களே உங்களோட பிஸ்னஸ் கார்டை நீங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் பண்ண இருந்தால், ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர், இந்த மாதிரி ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட், இல்லை நீங்கள் ஒரு கன்சல்டன்ட்டு புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, நீங்கள் வந்து இனிமேல் தான் வந்து உங்களோட விசிட்டிங் கார்டு வந்து கொடுத்து நீங்கள் வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே இதை டிசைன் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு ஜஸ்ட் வித்தின் 10 மினிட்ஸில் இதை வந்து நீங்கள் ஷார்ப்பாக டிசைன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிசைனை கொண்டு போய் டிசைனை பிடிஎஃப் ஃபைலில் போட்டுட்டு இதை கொண்டு போய் நீங்கள் அந்த பிரிண்ட் கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கார்டு அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சர்டன் காஸ்ட் வந்து இதில் கட் ஆகும். இன்னொன்று, நீங்களே கஸ்டம் இதுதான் உங்களுக்கு என்ன வேணுன்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்து நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போயிட்டு பிஸ்னஸ் கார்டு நினைக்கிறேன் மேலே அந்த கிரியேட் டிசைனில் கிளிக் பண்ணிட்டு இங்கே சர்ச் பண்ணாலே இது வந்துடும். பிஸ்னஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட்டும் இருக்குது, லேண்ட்ஸ்கேப்பும் இருக்குது, இல்லை ரவுண்ட் கார்னர், இந்த மாதிரி விதவிதமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்லேயும் விசிட்டிங் கார்டு எடுப்பாங்க. இந்த மாதிரி இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம அடிக்கலாம். ஓகேவா? மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் தான் மேக்ஸிமம் வந்து விசிட்டிங் கார்டு வந்து இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் தான் வந்து நம்ம ஊரில் வந்து அதிகமாக வந்து விசிட்டிங் கார்டு அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து எடுத்தேன். உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி அதாவது ஃப்ரண்ட் பேக்குன்ற மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? இதில் ப்ரோவும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. நான் ஃப்ரீ இதாக நான் பண்ணி காட்டுறேன். ப்ரோ இது பண்ணணும்னா நீங்கள் வந்து அப்கிரேட் இதை வந்து பெய்ட் பிளான் வாங்கினீங்கன்னா அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். பெய்ட் பிளான் என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ என்ன கொடுத்துருக்கேன். ஓகேவா? பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ பார்ட் 1 பார்க்காம வந்தீங்கன்னா அது பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டை நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் எடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் நான் எடுத்திருக்கேன். இல்லை வேற ஏதாவது டெம்ப்ளேட் நம்ம மாற்றுவோம். ஓகே, இந்த டெம்ப்ளேட் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், எனக்கான விசிட்டிங் கார்டை நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் ஓனர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் நிறைய விசிட்டிங் கார்டு மாடல் இருக்குது. நான் ஏதாவது நான் இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவங்க பண்ணி காட்டுறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் விசிட்டிங் கார்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்கள் லோகோவை சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, லோகோவை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. டிஃபால்ட்டாக ஒரு லோகோ இருக்கும், அது ஒன்றும் இல்லைங்க. இந்த லோகோ வந்து டிஃபால்ட்டாக இருக்க லோகோவை இப்படி போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கம்பெனி நேம்ன்ற மாதிரி இருக்கும், கம்பெனி லோகோன்ற மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு உங்களுக்கு ஸ்லோகன் எதாவது இருந்துச்சுன்னா அதை போட்டுருங்க. ஓகே, அதை போட்டுருங்க. இப்போ வந்து என்னோட லோகோவை நான் வந்து உள்ள இன்செர்ட் பண்ண போகிறேன். எஸ், என்னோட பிராண்டுக்கு என்னோட ஒரு லோகோ எடுத்து நான் போகிறேன். இது நான் ஆக்சுவலி நான் ரெடி பண்ணி வச்சுது. இந்த மாதிரி நான் உங்களோட லோகோ எதுவோ கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். உங்களோட லோகோ வந்து இங்கே உங்களோட லோகோ பிஎன்ஜி ஃபைல எக்ஸெட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுங்க. இங்கே கொண்டு வந்துட்டு இதில் வந்து என் பேரை நான் மாற்றுறேன். அல்விஷ் வெர்ஷன் போட்டுட்டு இங்கே வந்து மார்க்கெட்டர்
டிஜிட்டல் மார்க்கெட்டர் போட்டுருக்கேன். இங்கே வந்து என்னோட சிம்பிளுங்க, இங்கே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இங்கே இங்கே கர்சரை வச்சிங்கன்னா இந்த இடத்துல அப்படியே எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிடலாம். இதில் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பேக் ஸ்பேஸ் போட்டு நான் இருந்தால் எடிட் பண்ணிடலாம். டிஃபால்ட்டாக இருக்குது. அப்படியே வேறு எதையுமே நீங்கள் மாற்ற வேணாங்க. ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 9-1 கீழே நம்பர் கொடுக்குறேன். தூக்கிட்டு இது பண்ணிவிட்டு இது கொஞ்சம் அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறேன், 2வது நம்பர் எடுத்துகிட்டு இதை அப்படியே உள்ள கரெக்டாக இதுக்கிட்ட சும்மா இப்படி இந்த கர்சர் எடுத்து அப்படியே மவுஸை எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். நேராக வந்துடும். இந்த இடத்துல என்னோட வெப்சைட் நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி நான் கொடுக்குறேன். digitalharvish@gmail.com. கொடுத்துட்டு சென்னை நினைக்கிறேன் அடிச்சுட்டு இதை அப்படியே உள்ள பேக் பண்ணி இது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்கேன் அட்ரஸை. இதை நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒருவேளை உங்கள் அட்ரஸ்லாம் லென்த்தியாக வந்துச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு மறைக்கும். இந்த இடம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இது மேலே ஓவர் ரேட் அடிச்சிடாதீங்க. இது சிம்பிளாக மூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா கரெக்டாக இந்த எல்லோ ஷேட் இருக்குல்ல, இந்த எல்லோ ஷேட் மேலே வச்சுட்டு இப்படி கீழே இழுத்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இதுலேயே லெஃப்டில் வச்சு இப்படி இந்த வந்து அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே எடுத்தீங்கன்னா கீழே போயிடும். உங்களுக்கு ஸ்பேஸும் கிடைக்கும். ஓகே, இதுமாரி கிடைக்கும். இந்தமாரி இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே, நான் வச்சுட்டோன்னே இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து என்னோட ஃபஸ்ட்டு பேஜ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் பேஜ் ரெடி. ஸோ செகண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் பேஜ் இங்கே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு மேலே போயிட்டு இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு மேலே போய் இப்படி போல்ட் பண்ணால் போல்ட் ஆகிடும். இங்கே வந்து லோகோ வைக்கணும். ஜஸ்ட் லோகோ மட்டும் வைங்க. கச்ச இதெல்லாம் போட்டு வைக்காதீங்க. ஓகே, சிம்பிளாக இருந்தால் தான் விசிட்டிங் கார்டு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் கஜ நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோட லோகோவை கொடுக்குறேன். லோகோவை கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். ஓகே, நீங்கள் உங்கள் லோகோ வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே கம்பெனி நேம் எழுதணும்னா எழுதிங்க. ஓகே, அவ்வளோதான் கைஸ். அப்புறம் சிம்பிள் இதை வந்து பிஸ்னஸ் கார்டுன்னு போட்டு உங்கள் கம்பெனி ரெஃபரன்ஸ் நேம் என்னமோ கொடுத்துட்டு இங்கே ஷேர்னு இருக்கா, இந்த இடத்துல அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோடுங்கிற பட்டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிஎன்ஜி எடுக்காதீங்க. பிஎன்ஜிங்கிறது தான் டெஃபால்ட்டாக வரும். அந்த பிஎன்ஜி எடுக்காதீங்க. இதில் 2 பேஜ் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் எடுங்க. பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் இல்லை பிடிஎஃப் பிரிண்ட்னு எடுங்க. ஓகே, பெஸ்ட் ஃபார் பிரிண்டிங். சரி, ஸ்டாண்டர்ட் வேணால் 1 2 3 4வது ஆப்ஷன் வந்து பிடிஎஃப் பிரிண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து இது இதாகிருக்கும். எப்படி வந்து நான் காட்டுறேன். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களை எங்கே பிரிண்ட் கொடுக்க போகிறீங்களோ அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சா? எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? ஜஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். ஃபாஸ்ட்டாக நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் உட்காந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.